டே 9 உறவுகளே நம்ம பாருங்கள் டே 9கே வந்துட்டோம். ஸோ இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள டே 9 இருந்துச்சு. நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 75 நாளில் 1 lakh சம்பாதிக்கணும் அப்படின்றது. அதாவது 75 நாள் கழிச்சு நம்ம 1 lakh ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த பிளான் தான் போட்டுட்டோம். என்ன பண்ணி சம்பாதிக்க போகிறோம், ஸ்விக்கி டெலிவரியை பார்த்து சம்பாதிக்க போகிறோம். ஏன்ச்சிங்க அப்படின்றத நான் போக சொல்கிறேன். இன்றைக்கும் வந்து பார்த்தா லைட் ஆகிப்போச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம கரெக்டான டைம் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயமும் கற்றுக்கிட்டேன். சரி ஓகே, வளர்ந்து பேசாமல் வாங்க நம்ம வீடியோஸ்க்குள்ள போகலாம். கரெக்டாக 5:59 இருக்கும் இப்போது. ஸோ இப்போ தான் நம்ம கிளம்புறோம் வீட்டிலேருந்து. வா நல்லா இருக்குது காற்று. அதுவும் தலை குளிச்சுட்டு இந்த மாதிரி பனியில் போகிற சுகம் இருக்கே, வேறு லெவலில் இருக்குப்பா. ஓகே இல்லை, நான் இங்கே நின்று எம்ஜிஆர் அண்ணா என் தலைவர் முன்னாடி ஆன் பண்ணிட்டு நான் போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம கரெக்டாக 6:01 தான் நம்மளால் ஆன் பண்ண முடிஞ்சுது. ஸோ பரவாயில்ல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்தா கரெக்டாக 6:11 ஆகுது. ஸோ இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். பீஸா ஹட் ஆப்போசிட் ஒரு ஹோட்டல் இருக்குல்லங்க, பீஸா கீழே உட்காந்துருக்கோம்ல, அது வந்து பார்த்தா கீழே பூட்டிருக்கு. அதனால் நீங்கள் வெளிச்சத்துக்கு இங்கே நிற்கலாம் கொஞ்ச நேரம். இங்கே நின்று தான் எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணிட்டு அப்புறம் இன்றைக்கி போஸ்ட்டும் போடல. அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி நேற்று எடுத்தலாம் வரல vlog டே 8. அது வந்து நம்ம ஒன்றும் கடைசி வரைக்கும் ஒன்றும் எடிட்டிங் பண்ணி முடிக்கல. இன்னும் நிறையவே இருக்குது எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் எடிட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தா அதை போஸ்ட் இப்போ போட்டு விட்டால் தான் அது வந்து நான் இன்னொரு 12 மணி 11 மணிக்கு ஆகும். சரி, அது ஒரு பக்கம் விட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்ட் எப்போ போடுறாங்களோ அப்போ காட்டுறேன். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து ப்ரோ இந்த பாத்ரூம் ரெஸ்ட் ரூமில் எங்கே போவீங்க, அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க, எப்படி இந்த சேலஞ்ச் ஒத்து எப்படி பண்ணுறீங்க, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஷேர் பண்ணுறேன். போக சொல்லிட்டேன் ஒரு. ஸோ அப்புறம் உறவுகே, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ப்ரோ ரெஸ்ட் ரூமில் எங்கே போவீங்க, ஸோ அதுக்கெலாம் எப்படி ப்ரோ அவ்வளோ நேரம் ஓட்டுறீங்க, ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் என்ன பண்ணுன்றது சொல்லிடுறேன். மேக்ஸிமம் நான் காலையிலே அந்த ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து எப்பயே என்கேஸ் நான் மேக்ஸிமம் எங்கேயும் வெளிலலாம் போகிறது இல்லை ஒரு நைட், அதே 3 மணிக்கு போகிறதில்ல, அதோட நான் அங்கே பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து நான் ஹோட்டல் பெரிய ஹோட்டல்லாம் இருக்கிற இன்கேஸ் நான் சங்கீதா இருக்கு சொன்னால, அங்கே வந்து இப்போ செம்ம ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ எப்போ மூஞ்சி கழுவினாலும் எப்போ ரெஸ்ட் ரூம் வந்தாலும் எப்போ வேணால் நீங்கள் அங்கே போய்க்கலாம். நான் அந்த மாதிரி அங்கே ஹோட்டல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் பெரிய ஹோட்டலில் தான் நம்ம போகணும். இன்கேஸ் இல்லைனா நம்மள தான் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குலாம் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம ஹோம் ஜோன்லேயே இருந்தேன்னா நம்ம வீட்டுக்கு டக்குன்னு போய்ட்டு வந்துடலாம். ஸோ அதுதான் ரெஸ்ட் ரூமுக்கான இது. நான் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். அதில் அப்போ நான் நினச்சேன் கரெக்டாக 5:30 மணிக்கு நம்ம ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு நினச்சேன். ஆக்சுவலாக 2 மணி தான் நம்ம தூங்கியிருப்போம் நைட்டு. ஸோ அப்படி வந்து பண்ண நினச்சேன் ஆர்டர் போடுவாங்களா 5:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் 6 மணிக்கு வந்தே ஆர்டர் போடல ஒரு 5:30 மணிக்கு வந்தால் சும்மா தான் உட்காந்துட்டுருந்தோம். பட் லாகின் அவர்ஸ் காட்டுறது மட்டும் வரும். 6 மணிலேருந்து 6 மணிக்கு ஆன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அல்ட்ராவில். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு வந்து ஒரு நாள் ஆன் பண்ணி பார்க்கலாம் 5:30 மணிக்கு. அந்த டைமில் எப்படி ஆர்டர் வருதுன்னு. ஒரு ஆர்டர் வந்தால் கூட நம்ம அதை விட கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஸோ கைஸ், டைம் வந்து கரெக்டாக 6:49 ஆகுது. இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல ஒரு. நம்ம ஆன் பண்ணி 47 நிமிஷம் ஆகுது, இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல. கைஸ், டைம் வந்து பார்த்தா கரெக்டாக 7:05 ஆயிடுச்சு. சர்ஜி எடுத்துட்டாங்க. சர்ஜி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 20 ரூபா ஆர்டர் போடுறாங்க பாருவர்களே. அதாவது 1.92 கிலோமீட்டர்ஸ்க்கு 20 ரூபா போடுறாங்க. காலைல 6 மணிலாம் ஆன் பண்ணோம், 1 ஹவர் ஆர்டரே போடல. ஸோ இப்போ வந்து சர்ஜி எடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் வருது. சரி விடுங்க, எல்லாம் நம்ம நேரம் போயிட்டு வருவோம் வாங்க. சரி ஒரு நான் வந்து அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு சரி ஒரு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். அப்புறம் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ண வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. ஸோ பார்க்கலாம் ஒரு இன்றைக்கி என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக பார்க்க போகுது இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறேன். ஸோ எம்எஸ் தோனி அன்டோல்டு ஸ்டோரி பட்ட சொல்லியிருப்பாங்களே, பிரச்சனை வந்து அதுலேருந்து விலகிடு அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் விலகி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதா எனக்கு நடக்கலை, அது பொதுவாக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு சால்வ் பண்ண போகிறவர்களே. சரி இல்லை, நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், டைம் வந்து பார்த்தா கரெக்டாக 8:51 ஆகுது. சித்திருக்க நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 160 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். வேறு பயந்துட்டே இருந்தேன், ஐயோ நீங்கள் போய்டும் போயிலையே இன்சென்டிவ் சிங்கிளே, ஏன்னா இவ்வளோ லேட்டாக இருக்கேன், நான் 1 ஹவர் ஸ்டார்டிங் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் 123 ரூபா ஆர்டர் போட்டு விட்டாங்க. சூப்பர். இப்போ மறுபடியும் போட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே உட்காந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஸோ இப்போ போட்ட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 கிலோமீட்டருக்கு 35 ரூபா தான் போட்டிருக்காங்க. பிக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா நான் சங்கீதாவில் இருக்கேன். பிக்கப்பே இங்கேருந்து வந்து இன்னொரு 3.5 கிலோமீட்டர் போனோம், அங்கேருந்து இன்னொரு 3.5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 7 கிலோமீட்டர் சம்திங் வந்து 35 ரூபா போட்டிருக்காங்க. சர்ஜிலாம் எதுவுமே கிடையாது. சரி ஒரு நான் இங்கே 2 வாழைப்பழம் சாப்பிட்டு நான் தெம்பா பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே நான் சாப்பிட்டுக்கலாம் ஒரு. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடியும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். மதியத்துக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக உறவுல என்னன்னு தெரியல, பைக் இன்றைக்கி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது உறவுகளே. நல்லா முருகா சூப்பராக போகுது, நல்லா இருக்குது. ஸோ சின்ன ஆயில் மட்டும் மாற்றிட்டா வண்டி பக்காவாக இருக்கும். ஸோ எதுவும் க்ளவுஸை போட்டு ஓட்டுறதுக்கு வெறித்தனமாக இருக்கிறவங்களே.
இன்னைக்கு உண்மையாக வந்து வெறித்தனம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, 14 கிலோமீட்டருக்கு 122 ரூபா கொடுத்துருக்காங்க அவர்களே. இப்போ தான் ஒரு 100 ரூபா ஆர்டர் போயிட்டு வந்தோம், மறுபடியும் ஒரு ஆர்டர் போட்டாங்க. இன்றைக்கி வந்து நல்லாயிருக்கு. இன்றைக்கி அதிகபட்சமாக டார்கெட் வந்து 110 ரூபா என் பண்ணுறது அதிகபட்ச டார்கெட் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த கலரில் கத்திரிப்பு கலர்லாம் இருக்குது ஊரகளே. இதை பார்த்தாலே எனக்கு ஜாலியாகிடும் அப்போலாம் அல்ட்ரா பார்க்கும்போது. சூப்பர். சரி, இங்கே எதுக்கு நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருந்தேன். இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக மறுபடியும் ரொம்ப தூரம் ரைடு மாதிரி போயிட்டுருக்கேன். சரி, ஓகே, அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஊர்களே, ஸோ அடுத்த 12 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரே ரோடு தான், ஜாலியாக ரைடு போக போகிறேன். GTA Vice Cityலாம் சின்ன வயசு விளையாடும் போது பக்கத்தில் ஒரு அண்ணா விளையாடிட்டு இருப்பாங்க GTA Vice City லேப்டாப்பில். நான் வந்து பார்த்துக்கினே இருப்பேன். ஆனால் எங்கே வேணால் போகலாமா, நான் பைக் எடுத்துக்கிட்டு எங்கே வேணால் போகலாமா, என்னென்ன சுற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆமாடா, பைக் எடுத்து எங்கே வேணால் போகலாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் அப்போ யோசிச்சிருக்கேன், அச்சோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ரியல் இருந்தால் அப்படி இருக்கும். அப்போல்லாம் எனக்கு பைக் வாங்கணும்னு சொல்லி அப்பயே சின்ன வயசுலேருந்து ஆசை வருது. இந்த பைக்கு, சைக்கிள் இதெல்லாம் ரொம்ப ஆசை. அந்த டைமில் எனக்கு சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி ஆசை. எத்தனை படிக்கும் போதுனா ஒரு 7th or 6th அந்த டைம்லாம். ஸோ அப்போ நான் யோசிப்பேன், இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு ஃபியூச்சர் பைக் இருந்து எங்கே வேணால் போகிற வந்து ஜாலியாக உலகத்தையே சுற்றி வரலாம்ல அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு சில டைமில் சுகி ஆட்டு எங்கெங்கேயோ போட்டுருவாங்க. ஸோ போகிற இடங்கள்லாம் செம்ம கிராமமாக பசுமையாக சூப்பராக இருக்கும் உறவுகளே அதெல்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட் அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் நான் உறவுகளே. அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது, என்டர்டெயினிங்கானு சொல்லி கட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் அந்த ரைடிங்கை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ இப்போ நம்ம GTA Vice City மாதிரி எங்கேயோ போய் சுற்றிட்டுறோம் உறவுகளே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நம்மளுக்கு காலிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமான விஷயம் நடந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவலையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வாழ்க்கையை இன்பம் துன்பம் 2 கலந்தது தான் வாழ்க்கை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் தோணுது. ஸோ நேற்று என்னோட அண்ணா வந்து அஜய் அண்ணான்னு சொல்லி ஒரு அண்ணா. ஸோ அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. என்ன பாட்டு அப்படின்னா அந்த பாட்டோட லிரிக்ஸ் கேட்டேன். ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வாழ்க்கையும் அது உண்மை உறவுகளே. ஸோ அது என்ன லிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் முடிந்தவன் யாரும் இல்லை, துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாரும் இல்லை, இன்பம் பாதி துன்பமும் பாதி இரண்டும் வாழ்வில் அங்கம், நெருப்பில் வெந்து நீரினில் குளித்தாய் நகையாய் மாறும் தங்கம், தோல்வியும் கொஞ்சம் வேண்டும் அடி வெற்றிக்கே அதுவே இனி அடி ஓ நாமே. பாட்டோட லிரிக்ஸ் அத்தனையும் உண்மை உறவுகளே. ஸோ பாட்டு சுமாராக தான் பாடியிருப்பேன். பட் அதில் வர லிரிக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தோல்வியும் கொஞ்சம் வேணும் வெற்றிக்கு அதுவே ஏனி. ஸோ அப்புறம் நெருப்பில் வெந்து நீரில் குளித்ததுக்கப்புறம் தான் நகையாக மாறும் தங்கம். ஸோ அதனால் நம்ம நெருப்பு மாதிரி வேகணும் வாழ்க்கையில். ஸோ தோல்வி அடிப்பட்டு மிதிப்பட்டு கீழேருந்து கொஞ்சமாக மேலே வரணும். ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா துன்பங்கள்லாம் நடக்கும், அது இயற்கை. பட் நம்ம முயற்சி பண்ணுறது மட்டும் இனிமேல் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக இப்போ நான் பேசினதில் எல்லாம் கொஞ்சமாச்சும் உங்கள் வாழ்க்கை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் வந்து எடிட் பண்ணி வீடியோ போட்டதுக்கு ஒரு யூஸு. ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தா வேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யாருன்னா இந்த ரிலிக்ஸை கேட்டு ஒருத்தருக்காச்சும் வாழ்க்கை பிரகாசமாக ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, ஓகே. 24 hours சரி, நான் வேலை பார்க்குற 15 மணி நேரமா. ஸோ 15 மணி நேரம் ஃபுல்லாக எப்படியே போடுறத விட நான் ஜாலியாக போடுது. நான் ரெடி சாப்பிட்றதுக்கு கூட 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஆனால் ஆர்டர் போடணுமே. டைம் வந்து பார்த்தா கரெக்டாக 11:27 ஆகுது. இது வரைக்கும் நம்ம 429 தான் பார்த்துருக்கோம். அப்போ உட்காந்துருந்தாங்க சாப்பிட்டு. ஸோ அப்போ உட்காந்துருந்து நல்லா சாப்பிட்டு ஸோ அப்புறம் அண்ணன் கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குலாம் சொன்னாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது, சகஜம் தான். பட் அண்ணன் உண்மையாக ரியல் ஹீரோங்க அண்ணன். அவர் கதையை இப்போ தான் கேட்டேன். வேறு லெவல் அண்ணன். இன்னொரு அண்ணா உட்காந்துட்டு இருந்தாருங்க. அந்த அண்ணா சொன்னார் 1 லட்சம் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் வந்து பார்த்தா 1 லட்சம் முடியும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அவர்களே. அப்புறம் வந்து அடுத்த வாட்டி வந்து பார்த்தா பூந்தமல்லி ஜோனும் ஐப்பந்தாங்கல் ஜோனும் 2 ஜோனும் போட்டு போகிறேன். ஏன்னா 2 ஜோனும் போட்டால் நல்லா ஆர்டர் வருமா. அன்றைக்கி நம்மளுக்கு 1 hour வராமல் இருந்ததில்ல அவர்களே. ஸோ அதே நம்ம ஐப்பந்தாங்கல் ஜோன் போட்டால் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆர்டர் வரது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த வாரம் மாற்றினா அடுத்த வாரம் தான் மாறும். இப்போ சொன்னல அவர்களே 11லேருந்து 12 மணி வரைக்கும் ஆர்டரே வராது, சுத்தமாக ஆர்டர் வரல. இந்த டைமில் தான் எடிட்டிங் பண்ணிவிட்டு தம்ப்நெயில் எல்லாம் வச்சு போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். எஸ், சரி, ஓகே அவர்களே. நான் 3 மணிக்கு மேலே எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உறவுகளே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:05 ஆகுது. 3 மணிலாம் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக 5 நிமிஷம் வீட்டுக்கிட்ட கரெக்டாக வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது உறவுகளே. ஸோ அது எடிட்டிங் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் 4 மணிக்கு போய் கரெக்டாக ஆன் பண்ணிடலாம். ஏன்னா சார்ஜ் ஃபோனுக்கு ஏறணும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பேட்டரி இருக்குது. ஸோ இது லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போட்டாலே நல்லா ஃபுல்லாக ஆகிடும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு 70-60 அப்புறம் வந்துட்டாலே போதும், மீனிங் ஃபுல்லாக ஓட்டிடலாம். எஸ், 4 மணிலாம் சீக்கிரமாக போய் ஆன் பண்ணிடலாம். இது வரைக்கும் 570 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் உறவுகளே.
காலைல 6 மணிக்கு ஆன் பண்ணோம். 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 9 ஹவரில் 570 ரூபா என் பண்ணியிருக்கோம். ஒரு 569 ரூபா என் பண்ணியிருக்கோம். சார் பெட்ரோல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ நிறைய ஆர்டரெல்லாம் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எடிட்டிங் வேலை, அப்புறம் தமிழ் வச்சுட்டு இதெல்லாம் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே வரல, இதெல்லாம் மற்றெல்லாம் போக சொல்கிறேன், அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உறவுகளே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆகுது. என்ன ப்ரோ மதியானம் 3 மணிக்கு மேலே எடுக்கலையே அப்படின்னு நான் எடுக்கல ஒரு, ஏன்னா வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போயிட்டு பயம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல மதியானம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 697 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஒருவேளை. இன்னும் ஒரு பிரச்சனைனா பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. என்னென்னா தெரியுங்க காட்டுறேன், இந்த பாருங்க ஒருவேளை அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 45 ரூபா அதுக்கு பிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டிடிஎஸ் டிடக்ஷன் வீக்லி எதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு மட்டும் பிடிக்கல, எல்லாருக்குமே பிடிச்சிருக்காங்க. ஒரு அண்ணா கால் பண்ணி கேட்டேன், ஆமாப்பா எனக்கு பிடிச்சிருக்காங்க, வாரம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே அடிப்பட்டு மெதிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறான், அதில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க வீக்லி டிடிஎஸ் டிடெக்ஷன் எதுன்னு சொல்லி. அது எனக்கு என்னன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கிறாங்கன்னா பட் எதுக்காக பிடிக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியும் தெரியல. எல்லார்ட்டையும் பிடிக்கிறாங்க போல் அப்படி. சரி ஓகே ஒரு நான் இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, இப்போ தான் போட்டாங்க, நான் போக கண்டினியூ பண்ணுறேன் அப்புறமா. ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக 11 மணிக்குள்ளே எடிட் பண்ணிட்டு தூங்கிடணும். ஒரு நாளைக்கு காலைல 5 மணிலாம் எழுந்திரிக்கணும். இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்குன்னா நான் நினச்ச மாதிரி வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. பட் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, டீசெண்டாகவே வந்திருக்கு. சரி ஒரு நான் அப்புறமா வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி மொத்தம் எத்தனை ஆர்டர் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். இன்றைக்கி மொத்தம் நம்ம 22 ஆர்டர் பார்த்துருக்கோம். ப்ரோ லாகின் ஹவர்ஸ் எத்தனை ஹவர் இருந்திருக்கீங்கன்னா 13 ஹவர் 27 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ தான் மொத்தமாக ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 868 ரூபாய் நம்ம ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு ஒரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 45 ரூபா அதோட டிடெக்ஷன் சொல்லி இதோட பிடிச்சிட்டாங்க. கெஸ் ஆர்டர் ஏர்னிங்ஸும் அந்த 305 ரூபா இல்லை ஒரு இன்செட்டியால் 257 ரூபாய் பெட்ரோல் போச்சா, மிச்சம் இருக்க காசும் அப்புறம் நம்ம டெய்லி பண்ண அது ரெண்டுத்தையும் சேர்த்து 868 ரூபாய் நம்ம வந்திருக்கிறோம். என்னடா மகேஷ் இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்டால் அது வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு இன்னைக்கு. அதுதான் மனசை வேறு ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு விடுங்க, அதை வேறு சொல்லிக்கிட்டு கவலைப்படுத்த விட யாருமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜோன் போட்டலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா நம்ம உறவுகள் ஒருத்தர் சொன்னாங்க, ப்ரோ சூப்பர் ஜோன் போட்டுக்கோங்க நல்லா ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னால் இப்போ நான் வந்து பூந்தமல்லி சொன்னால் ஒரு ஜோன், ஸோ சூப்பர் ஜோன்னா 4 ஜோன், அது பக்கத்தில் இருக்க எல்லா ஜோனும் சேர்த்து ஃபுல்லாக ஒரு 4 ஜோன்னா எத்தனையோ கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றி எல்லாம் எங்கே வேணால் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு நைட் டைமு நம்ம ஆஃப் பண்ணி வீட்டுக்கு டக்குன்னா நம்ம ஜோன் நம்ம டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இதே சூப்பர் ஜோன்னா 4 ஜோன் 50 கிலோமீட்டர் எங்கன்னா போட்டாங்கன்னா அங்கேருந்தால் அங்கே வந்து வரத்துக்கே 1 ஹவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் சூப்பர் ஜோன் எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அண்ணாயிட்ட ஒரு அண்ணாயிட்ட அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, மகேஷ் நீ 2 ஜோனாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பூந்தமல்லி ஜோனும் ஐயப்பந்தாங்கல் ஜோனும் போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்படியே ஆச்சரியப்பட்டேன்னா 2 ஜோன் கொடுப்பாங்கண்ணா, ஏன்னா 2 ஜோன் கொடுக்க மாட்டாங்க ஒரு மேக்ஸிமம் 4 ஜோனாக கொடுப்பாங்க. பட் கேட்டு பாடுறா கண்டிப்பாக கொடுப்பாங்கடா மகேஷ், தெரிஞ்சவங்க ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஏதாவது ஒரு இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டிட்டு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் மாற்றலான்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் இருக்கேன். பட் கன்ஃபார்மாக தெரியல, பட் மாற்றா நல்லா ஆர்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அவர்களே. சரி ஓகே, இன்றைக்கி டே 9வது நாள் முடிஞ்சு போச்சு. நம்ம கடைசியாக 9 நாள் நம்ம மொத்தமாக ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 7247 ரூபா வந்திருக்கு ஒரு 7247 ரூபா டே 9 ரூபா ப்ராஃபிட். பெட்ரோலுக்கு போய் எல்லாம் போய் சாப்பாடுக்கு போய் எல்லாம் சேர்த்து எல்லாம் போய் ஸோ நம்மகிட்ட ப்ராஃபிட்டு. ஸோ அந்த அமௌண்ட் இப்போ சொன்ன பற்றி தான் அவ்வளோ இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் தான் ஒரு சின்ன பிளான் போடலான்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். அதாவது 1 லட்சத்தில் வந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கணும், அதுக்கு நம்ம ஒரு நாள் எவ்வளோ ஓட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணுவாங்களே. கண்டிப்பாக இந்த டைம் பிளானிங் போட்டால் கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகக்கூடாது, கண்டிப்பாக மிஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் போக இன்னும் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது, ஏன்னா வந்து நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் 69 நாள் இவ்வளோ தான் சம்திங் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம நினச்ச டார்கெட்டும் அச்சீவ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்த ஒரு 10 நாள் நம்ம விட்டோன்னா ஒரு அதுக்கப்புறம் முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இதுக்கப்புறமே ரொம்ப டைட் பிடிக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எப்படி வர முடிச்சுக்கிறேன். பாய்.